அனைவருக்கும் வணக்கம். வாரந்தோறும் நடந்து வரும் இந்த அறிவியல் தகவல் அரங்கத்தின் 152வது இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் இந்த வாரம் கேன்சர் ப்ரிவென்ஷன் ஆக்ஷன் வீக், புற்றுநோய் தடுப்பு நடவடிக்கை வாரம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை. அதே நேரம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வேர்ல்ட் கேன்சர் டே என்றும் உலக புற்றுநோய் தினம் என்றதும் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆகவே இந்த தினத்தில் நாங்கள் எமது மக்களுக்கு இந்த புற்றுநோய் வருவதை எவ்வாறு தடுக்கலாம் என்பதை முக்கியமான நிகழ்ச்சியாக கொண்டு இதை ஆரம்பத்தில் கண்டுபிடிப்பதற்கான அறிகுறிகள் என்பதை பற்றியும் கதைப்பதற்காக பேராசிரியர் ஸ்ரீசலா நவரத்னம் எங்களுடன் மணிட்டோபாவில் இன்று கலந்து கொண்டுகின்றார். வணக்கம் ஸ்ரீசலா. ஆகவே இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் அவர் கலந்துரையாடி ஒரு மனத்தியாளம் வரை, பின்னர் உங்களுடைய கேள்விகளுக்கு அவர் பதிலளிப்பார். ஆகவே அதுவரை நீங்கள் இதை அவதானமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த புற்றுநோய் தடுப்பு நடவடிக்கை வாரத்தை உலக புற்றுநோய் ஆராய்ச்சி நிதியம் வருடந்தோறும் இதை நடத்தி வருகின்றது. இந்த ஆராய்ச்சி நிதியம் 1982ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 140 மில்லியன் பணத்தை இந்த புற்றுநோய் தடுப்புக்காக செலவழித்து வருகின்றார்கள். இதில் முக்கியமாக இம்பீரியல் காலேஜில் குளோபல் கேன்சர் அப்டேட் ப்ரோக்ராம் என்ற ஒரு நிகழ்ச்சி நிரலை நடத்தி வருகின்றார்கள். உலகில் எங்கென்றாலும் நடந்து வருகின்ற இந்த புற்றுநோய் தடுப்பு சம்பந்தமான ஆராய்ச்சிகளை அங்கு பதிவு செய்து வருகின்றார்கள். உங்களுக்கு தெரியும், எமது 2 ஒருவருக்கு புற்றுநோய் வருவது ஆக கூறியிருக்கின்றார்கள். அதில் கிட்டத்தட்ட பிரித்தானியாவில் தினந்தோறும் 1100 பேருக்கு புற்றுநோய் இருப்பதை கண்டறிகின்றார்கள், டயக்னோஸ் பண்ணுகின்றார்கள். இதில் 40% தடுக்கக்கூடியவை. ஆகவே அதை பற்றித்தான் நாங்கள் இதில் முக்கியமாக இன்று கலந்துரையாட இருக்கின்றோம். இதை எவ்வாறு தடுக்கலாம் என்பதை இதில் இந்த விசேட வைத்திய நிபுணர் இன்று அதில் கலந்து கொள்ள இருக்கின்றாங்க, உங்களுக்கு விளங்கப்படுத்துவார். இது உங்களுக்கு பலருக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் இந்த கொக்கோ கோலாவை எல்லாருக்கும் தெரிந்திருந்தாலும் இடைக்கிட அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு கொண்டிருக்கின்றார்கள். அது தெரிஞ்சால்தான் உங்களுக்கு மனதுக்கு முன்னுக்கு நிற்க மாட்டபடினால் உங்களுக்கு தெரியும். சிகரெட் பாவிப்பதனால், புகைத்தல், மதுபானம் பாவித்தல், உடை கூடுதல், ஒபிசிட்டி நிறை கூடுதல், மற்றது ஆல்கஹால், ஹெல்த்தி டயட் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமான உணவின்மை, சன்லைட்டில் கூடுதலாக சன்லைட்டில் இருக்கிறதால ஸ்கின் கேன்சர் வரலாம். மற்றது எக்ஸசைஸ் குறைவால் உடை நிறைவும் கூடுவதனால் கேன்சரும் கூடுவதாக சொல்லுகின்றார்கள். இந்த எப்படியான இதோட தவிர்த்து கொள்வதால் கேன்சர் மட்டுமல்ல, முக்கியமான வருத்தமான ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், மற்றது டயபிட்டிஸுக்கும் இவர்கள் தான் காரணம். ஆகவே இந்த இவர்களை நாங்கள் அன்றாடம் நமது ப்ரிவென்ஷனை பாவித்து கொள்வோம் என்று சொன்னார். அதாவது வாரத்துக்கு 5 தடவை 1/2 மணித்தியாலம் எக்ஸசைஸ் செய்வது, புகைத்தலை தவிர்த்துக் கொள்வது, அளவுக்கு அதிகமான மதுபானத்தை தவிர்த்துக் கொள்வது போன்ற சிறிய இதுகளை நாங்கள் அன்றாடம் நமது வாழ்க்கையில் இணைத்துக் கொள்வதனால் நாங்கள் எமது இந்த 2 பேரில் வர்ற ஒரு புற்றுநோயை நாங்கள் எங்களுக்கு வராமல் தவிர்த்துக் கொள்ளலாம். அதே மாதிரி உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கும் வராமல் பாதுகாப்பதற்கும் நீங்கள் உதவியாக இருக்கலாம், அவர்களுக்கு சொல்வதற்கு. மற்றது இந்த வருடத்துக்கான முக்கியமாக இந்த கேன்சர் ப்ரிவென்ஷன் ஆக்ஷன் வீக்கில் அவர்கள் தெரிவு செய்த முறை என்னன்னு சொன்னால், இந்த ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீயான இறைச்சிகளை நாங்கள் உண்பதை பழக்கத்தில் கொண்டு வர வேணும் என்பதுதான் இந்த ஆண்டுக்கான செய்தி. அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த சோசேஜ், பேக்கன், ஹாம், பெப்பரோனி, சலாமி, கேன் மீட் இப்படியானதுகளில்
நைட்ரேட் அண்ட் நைட்ரைட்ன்றதில் கலந்து இதன் இனம் ப்ரிசர்வேட்டிவாக. இந்த ப்ரிசர்வேட்டிவ் என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த பாக்டீரியாஸ் வராமல் அந்த சாப்பாட்டில் அதிண்ட வாழ்நாளை கூட்டுது, எக்ஸ்பைரி டேட்டு. அப்போ அதை ப்ரிசர்வேட்டிவாக பாவிக்கும் பொழுது அதை நாங்கள் சூடாக்கல என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஹை டெம்பரேச்சரில் நைட்ரோசமீன் என்ற ஒரு பதார்த்தம் வருகிறது. இந்த பதார்த்தம் எங்களோட டிஎன்ஏல மாற்றத்தை கொண்டு வருதுன்னா குடல் புற்றுநோயை ஒரு 16 வீதத்தால் கூட்டுதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ இதனால் நாங்கள் இந்த ப்ரிசர்வேட்டிவ் போடுற இந்த இறைச்சிகளை உண்ணாமல் இருந்தாலே அதனால் கேன்சரின் அளவை குறைக்கலாம். இதை பற்றி நான் கன நேரம் எடுக்காமல் நான் பேராசிரியர் ஸ்ரீசலா மணிட்டோபாவிலிருந்து கலந்து கொள்கின்றார். இவர் பிரசிடென்ட் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் CancerCare மணிட்டோபாவிலே கடந்த 10 வருடங்களாக தலைமை தாங்கி அந்த பகுதிக்கான நிர்வாகியாக இருந்து வருகின்றார். வணக்கம் ஸ்ரீசலா, உங்களை இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி. ஸ்ரீசலாவும் நானும் யாழ் பல்கலைக்கழகத்தை சேர்ந்தனார்கள். யாழ் பல்கலைக்கழகத்தை உலகளாவிய ரீதியில் இன்று பிரபலப்படுத்துவதில் ஒரு முக்கியமான ஆளாக ஸ்ரீசலா இருந்து வருகின்றார். வணக்கம் ஸ்ரீசலா, உங்களுக்கு இந்த நேரம். வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் மாலை வணக்கம். நான் இருக்கிற இடத்துல இது இப்போ 2 மணி இந்த ஆஃப்டர்நூன், உங்களுக்கு 6 மணி, ஸோ மாலை வணக்கம். Dr. Puvi, are we going to share that YouTube first? Yeah. Okay. So இது அவர் எடுக்கல எல்லாருக்கும் நன்றி, கலந்து கொண்டதுக்கு நன்றி. இந்த வாரத்துக்கான கேன்சர் ப்ரிவென்ஷன் ஆக்ஷன் வீக் நாங்கள் உங்களுக்கு இதை காட்டுகின்றேன். ஸோ நாங்கள் இந்த CancerCare Manitobaல நான் மேலும் சொல்லுவேன் அதை பற்றி. அதுல ஒரு வீடியோ ஒன்று செய்த நாங்கள் அதை ஒருக்கா போட்டு அதோட தொடங்குவோம் என்று யோசிச்சேன். சரி, இதை காட்டுறேன். Okay. In recognition of World Cancer Day, I want to talk to you about the best strategy to be free of cancer. It is prevention. At least 40% of cancers can be prevented. A cancer diagnosis has such a profound impact emotionally and physically, not only just for the person who's diagnosed with cancer, but for the whole family. It's also an impact on our society. What are some of the things that we can do in our daily life that will reduce the chances of getting cancer? Physical inactivity is a major risk factor for cancer. Get a moderate amount of exercise, 150 minutes per week. You do 30 minutes 5 days a week and you will get 150 minutes. Look for ways to build exercise into your life. We need to move throughout the day, not just 30 minutes at the end of the day, I've done my exercise. Moving should become second nature to all of us. Moving not only reduces the chance of cancer, it also reduces the risk of other diseases, diabetes, heart diseases, which are deadly as well. We know scientifically that eating more fruits and vegetables reduces the chance of cancer. Make sure you have at least 3 to 4 servings of fruits and vegetables every day. It doesn't need to be complicated. It doesn't need to be expensive. What we put in our lunch bag, what do we pack for our children, all counts. Include lots of vegetables and fruits as snacks for your children. Think about how you're entertaining your guests. Have fruits and vegetables as part of it. Let's think of our kitchen as the best medicine cabinet we have. And there are also certain foods we want to avoid. Reduce red meat consumption. Reduce the consumption of processed meat. There is something we can all do easily to reduce the incidence of cancer. Alcohol, certainly a risk factor for cancer. So the less we drink,
the less our risk of getting cancer. We know that even moderate to small amount of alcohol consumption is a risk factor for most cancers, including breast cancer, which is the #1 cancer in women. Rethink how you drink. Increasingly, there are more non-alcoholic drinks available. Alcohol is a part of our social events, but there are many innovative ways to have that joy and celebration without having alcohol. Be creative. Getting exercise, moving more, eating healthy food, and reducing alcohol will all help to maintain a healthy weight, which is also a major risk factor for cancer. The #1 risk for cancer is smoking. And I cannot believe we are still talking about it today. But the best thing is never to start smoking. And if you started, try to quit as soon as possible. Reach out to your healthcare provider and say, I really want to quit smoking and I need your assistance. And you could find a friend who is also doing it so that you can support each other. These behavior changes are not easy. None of us are heroes, and we don't need to do it on our own. Reach out for the support you need to bring these changes in your life. 40% of cancers can be prevented. So, why don't each of us commit to cancer prevention? We do it as individuals, we do it as family, we do it as a nation, and we do it globally. Invest in cancer prevention. So thank you. நான் முதல் சொன்ன மாதிரி இந்த ஒரு வீடியோ நாங்கள் ஒரு மாசத்துக்கு முதல் ப்ரொடியூஸ் பண்ணாங்க CancerCare Manitobaல இந்த கேன்சர் ப்ரிவென்ஷனுக்காண்டி. ஸோ இப்போ ஒரு 13 நிமிஷம் நாங்கள் இதில் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஐ எம் லுக்கிங் அட் மை டைம். ஐ எம் திங்கிங் ஒரு அடுத்த ஒரு 20-30 நிமிஷத்துக்கு நான் இந்த கேன்சர் ப்ரிவென்ஷனை பற்றி கதைப்பேன். ஆனால் கூட முக்கியமானது வந்து நீங்கள் கேள்வி கேட்கிறது. என்ன கேள்வியோ என்ன உங்களுக்கு இருக்கிற டவுட்டோட கேட்டு that we will talk. We'll have an engagement after that. So முதல் ஸ்டார்ட் பண்ண முதல் கேன்சர் ப்ரிவென்ஷன். கேன்சர் என்றா இந்த இதுல சொன்ன மாதிரி அந்த கேன்சர் என்ற வேர்ட் எப்பவுமே ஒரு 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 தாக்கத்தை கொண்டது. எல்லாருக்கும் ஒரு பயம். கேன்சர் என்ற உடனே எல்லாரும் நிற்கிறது அது சாவு. கேன்சர் வந்தா எல்லாரும் சாக போயினவண்டு. அந்த கேன்சர் ஒரு அந்த டயக்னோஸ் பண்ணினாலுக்கு மட்டும் இல்லை, அந்த குடும்பம் எல்லாருக்குமே அது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை கொண்டு வர. அது பிசிக்கலா மட்டும் இல்லை, உடம்பு வகையில ட்ரீட்மெண்ட்ல இல்லை, மன அளவில் கூட கேன்சர்ன்றது தாக்கத்தை கொண்டு வர. நான் இந்த துறையில நான் ஆன்காலஜிஸ்ட், அதாவது கேன்சர் டாக்டர், இப்போ இன்டு அட்மினிஸ்ட்ரேஷன். பட் இந்த கேன்சர் டாக்டரை நான் தொடங்கிக்க இந்த கேன்சர் கியூர் ரேட், அதாவது எல்லா விதமான கேன்சரையும் ஒரு 100 பேரை எடுத்தா 50% ஆட்கள் தான் கேன்சர் கியூர் பண்ணப்பட்டது. அடுத்த 50% ஆட்கள் அன்பார்ச்சுனேட்லி அந்த கேன்சர் அவையோட லைஃபை எடுத்தார். ஆனா இந்த லாஸ்ட் 20 வருஷத்திலே இப்ப வந்து 65% ஆட்கள் கேன்சர் கியூர் பண்ணப்படுது. ஸோ 50% 65% ஆட்கள் கேன்சர் கியூர் பண்ணப்பட்டீங்க. அடுத்த 35 ஆட்கள் கியூர் பண்ணப்படாம கூட நாள் ஜீவிக்கணும். முந்தியெல்லாம் எவ்வளவோ கூட நாளைக்கு ஜீவிக்கணும், ரெண்டாலும் 35%. ஸோ we have made lots of progress. என்று சொல்லிக்க இந்த ஹெல்த் கேரோ எங்களோட மெடிக்கல் ரிசர்ச்சாலே எல்லாத்தாலே இப்போ நாங்கள் 65% ஆட்களை கியூர் பண்றோம்.
ஆனா என்ன இந்த எங்களோட சமுதாயத்துல எங்களோட கம்யூனிட்டியா இருக்கட்டும், என்ன கம்யூனிட்டியா இருக்கட்டும், வேர்ல்டில இருக்கட்டும், என்ன வந்து கேன்சரை இப்படி தடுக்கலாம்ன்றத கூட ஆக்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கினம் இல்லை. ஸோ அதுதான் இந்த நோக்கம். எப்படி கேன்சரை நாங்கள் ப்ரிவென்ட் பண்ணலாம், எல்லா கேன்சரையும் ப்ரிவென்ட் பண்ணலாம் என்று சொல்லல, ஆனா 40% கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணலாம் என்று ஸ்டடீஸ், அதாவது ரிசர்ச் செய்து கண்டுபிடிச்சிருக்குது. 40% கேன்சரை நாங்கள் ப்ரிவென்ட் பண்ண. அப்ப கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணுறது எவ்வளவு ஈஸி தான். அதை வந்து அதை ட்ரீட் பண்ணி அதுக்கான கீமோதெரப்பிக்கு போய் கொஞ்சம் பேர் சாகிறது, கொஞ்சம் பேர் தப்புறது, அதுல விட நாங்கள் எல்லாருமே மெடிக்கல் கம்யூனிட்டி என்ன, எங்களோட வீட்டிலே என்ன, நாங்கள் இந்த கேன்சர் ப்ரிவென்ஷனை பற்றி கட்டாயம் முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஸோ நாங்கள் என்ன செய்யலாம்? முதலாவது, நான் இந்த வீடியோல கதைச்ச மாதிரி பிறகு வந்த ஆட்களுக்கு முதலாவது நான் வந்து சாப்பாட்டை பற்றி கதைக்க போறேன். என்ன சாப்பிட்டால் கேன்சர் சான்ஸ் குறையும்? ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள், பழங்களும் மரக்கறிகளும். இப்ப கிட்டடியிலே ஒரு பெரிய ஒரு ஸ்டடி செய்தது, அதுல வடிவா காட்டப்பட்டது, the people 4-5 போர்ஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்றது. சாப்பாட்டுக்கு பிறகு, காலமைக்கு பிறகு சாப்பாட்டுக்கு பிறகு பழம் சாப்பிடுங்கோ, மத்தியானம் சாப்பாட்டுக்கு பிறகு பழம் சாப்பிடுங்கோ, பின்னேரம் ஒரு பழம் சாப்பிடுங்கோ, இதை ஒரு பழம் சாப்பிடுங்கோ. ஈஸியா 4 பழம் ஒரு நாளைக்கு வடிவா சாப்பிடுங்க. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பழம் சாப்பிட்டு மிரக்கறி சாப்பிடாம விடக்கூடாது. அதே மாதிரி 4 to 5 servings of vegetables. அதாவது மத்தியானத்துல 3 விதமான மரக்கறியோட சாப்பிடலாம், இரவைக்கு 2 விதமான மரக்கறியோட சாப்பிடலாம். யூ ஹவ் ஹேட் இட் 5 விதமான மரக்கறி, 5 சர்விங் சாப்பிட்டாச்சு. ஸோ முதலாவது நான் திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்றேன்டா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். அது வந்து சின்னல்லையே நாங்கள் பிள்ளைகளுக்கு பழக்க வேணும். அந்த லஞ்சுக்கு கொடுக்கலனாலும் கட்டாயம் ஒரு பழம் அனுப்புவோம். காலமா பிரேக்ஃபாஸ்ட் முடியேக்க எப்படியும் ஒரு பழத்தை சாப்பிட பழகும். ஸோ சின்னல்ல இருந்தே அதை பழகி கொண்டு வந்து தான் அது கூட இம்பாக்ட் இருக்கும். இதுகளெல்லாம் ஓவர் நைட்ல இன்றைக்கு சாப்பிட்டு நாளைக்கு பலன் கிடைக்க போறது இல்லை. ப்ரிவென்ஷன் என்றால் கனகாலமா அதை செய்தால்தான் அதை தடுக்க. ஒரு ஓவர் நைட்டா கேன்சரை தடுக்கல. அது என்னடா கேன்சர் வந்து புற்றுநோய் என்றது வந்து எங்கட இருக்கிற ஒரு கலங்களும் ஒரு செல்லும் ஒரு வளர்றது, ஒரு கண்ட்ரோல் இல்லாம வளர்றது. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்றேன்னா எங்களுக்கு வருஷக்கணக்கானவே இல்லை. ஸோ சின்னல இருந்தே அந்த ஒரு பழக்கத்தை நாங்கள் கொண்டு வரோம். அதுக்கான எனக்கு 60 வயசுன்னுட்டு நான் சாப்பிடலாம். நாங்களும் 60 வயசு ஆக்களோ 70 வயசு ஆக்களோ நாங்கள் தொடர்ந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுறோம். அது முதலாவது. ரெண்டாவது, ஐ திங்க் டாக்டர் புவி ஆல்ரெடி டாக்ட் அபவுட் இட். என்ன சாப்பாட்டை நாங்கள் சாப்பிடக்கூடாது, அதாவது குறைவா சாப்பிடணும். முதலாவது ரெட் மீட், மாட்டிறைச்சியோ ஆட்டிறைச்சியோ அது எல்லாமே ரெட் மீட். மற்றது வந்து நான் தமிழ் சமுதாயத்தை சொல்றேன், நாங்கள் எல்லாம் அங்க எங்களோட ஊர்ல வளரும் பொழுது அவ்வளவுக்கு மாமிசம் சாப்பிடுறது இல்லை. மற்ற மாமிசம் குறைவு, மீன் சாப்பிடுறது, பட் மாமிசம் சாப்பிடுறது குறைவு. இங்க வந்து அது வந்து ஆல்மோஸ்ட் லைக் எவ்ரிடே மாமிசம் எங்கட சாப்பாட்டுல ஆட் பண்ணப்படுது. ஸோ அதை கட்டாயம் கவனிக்கணும். எங்கட ஊர்ல அந்த பழக்க வழக்கங்கள் இருக்கும் பொழுது கோலோரெக்டல், அதாவது பவுல் கேன்சர் எங்கட சமுதாயத்துல அங்க குறைவு. இப்ப பவுல் கேன்சர் பிக்கப் பண்ணது ஒன்று வந்து இந்த ரெட் மீட், கான்ஸ்டிபேஷன், அந்த சாப்பாட்டு விஷயங்கள், அதனாலதான் பவுல் கேன்சர் பாரு. So we talked about fruits and vegetables. Now what are the food to avoid? Red meat. Please avoid red meat. Second, processed meat. The sandwich meat, bacon, sausages, sandwich meat, all processed meat should not be something for consumption. I'm totally personally against that. So that's the second one. So சாப்பாடு, நான் அந்த வீடியோல சொன்ன மாதிரி எங்களோட கிச்சன் தான் த பெஸ்ட் மெடிசின் கேபினட். நாங்கள் என்னத்தை உள்வாங்குறோமோ அதுதான் எங்களோட உடம்பு. ஸோ நாங்கள் சாப்பாட்டுல ஒன்று கவனம் வேணும். ரெண்டாவது வந்து எக்ஸசைஸ். எக்ஸசைஸ்
எல்லாரும் எக்ஸசைஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரெக்கமெண்டட் வந்து ஒரு கிழமையில 150 நிமிஷம் செய்யணும், 30 நிமிஷம் எவ்ரிடே. அது இப்ப கூட கூட செய்யும். அதே நேரத்துல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து இப்ப நாள் முழுக்க நான் இப்படியே இருந்தப்ப கதிரையில இருந்தா உங்களோட கதைக்கிறேன். இப்படியே கதிரையில நாள் முழுக்க இருந்துட்டு பின்னையாம் போய் 30 நிமிஷம் எக்ஸசைஸ் செய்தா அது இல்ல பிரயோசனம் குறைவு. அதுக்கான செய்ய வேண்டாம் என்று சொல்லல, நீங்கள் உங்களோட எக்ஸசைஸை பில்ட் இன் பண்ணணும். இப்ப நான் உங்களோட கதை கேட்கே உண்மையில ஒளிம்பி நின்று கதைக்க பார்க்கணும். ஏன் இருப்பான், நான் ஒளிம்பி நின்று கதைக்க பார்க்கணும். சோ எப்பவும் இருக்கிறத விட்டு ஒளிம்பி நிற்கிறது பெட்டர். பிறகு எங்கேயும் இடையக்குள்ள நடக்கிறது. பார்க்கிங் லாட்ல காரை விடுறேன்டா, காரை கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு கூட நடக்கிறது. ஸோ எங்களோட டெய்லி லைஃப்ல we need to be non-sedentary. அதாவது இருந்து கவுச் பொட்டேட்டோ மாதிரி இருந்து டிவி பார்க்காமல், டிவி பார்த்தாலும் ஒரு மணி தேலத்தாலும் ஒழுங்கி நடக்க வேணும். ஸோ அந்த எங்களோட எக்ஸசைஸ் என்று சொல்றது எங்களோட மூவ்மெண்ட், எங்களோட உடம்பு வந்து கண்டினியூஸா மூவ் பண்ணி கொண்டு இருக்கிறது தான் பெஸ்ட். ஸோ எக்ஸசைஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். எங்களோட ஹார்ட் ரேட் கூடி எக்ஸசைஸ் செய்ய வேணும். அதே நேரத்தில் ப்ளீஸ் பில்ட் இன் த நான் செடன்டரி லைஃப் ஸ்டைல். எத்தனையோ பேட்ட வேலை, வீட்டுல இருந்து வேலை, அந்த வேலைண்டு, பட் கடைசி ஒழும்பி நில்லும். இப்ப நாங்கள் இங்க வேலையில எல்லாருக்கும் ஸ்டாண்ட் அப் டெஸ்க் கொடுக்குறோம். ஸோ மற்றது இடையக்குள்ள ஒரு பார்த்துட்டு ஒரு மணிக்கிழமை இதுல இருக்கிறனே டக்குன்னு ஒருக்கா சுத்தி நடந்துட்டு வாங்கும். ஸோ we talked about food. Next thing we talked about exercise. And exercise is, as I said, not just going to gym at the end of the day. Build it throughout the day. That is very, very important. If you eat healthy, if you have so much of fruits and vegetables, not having red meat, not having high fat content, and doing all these activities is not only going to prevent cancer, மற்ற வருத்தங்கள் எங்களோட சமுதாயத்தில் இப்ப பெரிய வியாதி டயபிட்டிஸ். அதுக்கும் இந்த ரெண்டும் கட்டாயம் உதவும். ஹார்ட் டிசீஸ், டயபிட்டிஸ், அடுத்த பிரச்சனை கேன்சரை விட. ஸோ இது ரெண்டும். அதே மாதிரி நாங்கள் வடிவா சாப்பிட்டு, வடிவா கூட மரக்கறிகள், கூட பழ வகைகள், கூட மீட் இல்லாத சாப்பாடுகள் எல்லாம் சாப்பிட்டு கொண்டு வந்து எந்த நாளும் எக்ஸசைஸ் செய்து கொண்டு வந்த வேண்டாம், எங்களோட பாடி வெயிட்டும் சரியா இருக்கும். அதாவது நான் சொல்லல நாங்கள் இந்த என்ன நடிகர்கள் மாதிரி இப்படி இருக்கணும்னு சொல்லல, எங்களுக்கு ஏற்ற ஒரு ஹெல்த்தி வெயிட்ன்னு சொல்றது, ஒபீஸா இல்லாம ஒரு ஹெல்த்தி வெயிட், அதுவும் கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணும். இதுகள் எல்லாம் ரிசர்ச்ல they have shown. Fruits and vegetables, exercise, maintaining healthy weight, these are very, very important in preventing cancer. Now I'm going to come to the fourth and fifth one. The fourth one is alcohol, which is very new information. 10 years ago, even though we knew, the evidence is not very strong. அப்ப நாங்கள் ஆல்கஹால கேன்சரோட, லிவர் டிசீஸ் இதுகளோட இதன்ற நாங்களே ஒழிய அவ்வளவுக்கு கேன்சரோட சம்பந்தப்படுத்தல. இப்போ கூட கூட ஸ்டடீஸ் ஆர் ஷோயிங் இட் இஸ் a reason for many cancers. தனிய லிவர் கேன்சர் இல்ல, அல்லது இந்த த்ரோட் கேன்சர் இல்ல. அது முந்தி தொடக்கம் உங்களுக்கு தெரியும், ஆல்கஹால் கணக்க குடிச்சா வாரது லிவர்ல கேன்சர் அல்லது த்ரோட்ல கேன்சர். ஆனா இப்போ ஒரு அளவு ஆல்கஹால் குடிச்சாலும் கேன்சர், பிரஸ்ட் கேன்சருக்கு ஆல்கஹால் தேவையில்லை. இப்ப நான் இப்போ all of a sudden come say இன்றைக்கே ஆல்கஹால் விட்டால் நல்ல, அல்லாட்டி நாங்கள் வந்து திங்க் பண்ண வேணும். இப்ப சொல்லினா ஒரு கிளாஸ் ஆஃப் வைன் ஃபார் அ வீக்குக்கு மேல டோன்ட் ஈவன் திங்க் அபவுட் இட். ஸோ அது எல்லாரும் கவனமா young people are joining, I see it on the faces. So please think about it, how we drink. நாங்கள் இங்க ஒரு மேனிடோபால, நான் கனடால மேனிடோபான ஒரு இடத்துல இருந்து கதைக்கிறேன். இங்க வந்து நாங்கள் ஒரு ரிசர்ச் செய்தனாங்க, யங் ஆக்களை கொண்டு, டீனேஜர்ஸ் டு 45 or 50 years, அந்த குரூப்ல ரிசர்ச் செய்ய பார்த்தா, அந்த பிள்ளைகளுக்கோ அந்த யங் பிள்ளைகளுக்கு உண்மையில தாங்க குடிக்கிறதே தெரியுது இல்லை. ஐயோ இன்றைக்கு 1 குடிச்சேன், நாளை நேற்று 2 பியர் குடிச்சேன், நாளைக்கு 3 குடிச்சேன், அப்படி பார்த்தா ஆட் பண்ணி பார்த்தா
நிறைய கன்சம்ஷன். ஸோ அதை நாங்கள் கவனிக்க வேணும். நாங்கள் குடிக்கிற அளவை கவனிக்க வேணும் கட்டாயம். கடைசி ஸ்மோக்கிங். ஈவன் தோ கடைசி ஸ்மோக்கிங் சொன்னால் அதுதான் இன்னும் நம்பர் 1. உலகத்திலேயே நம்பர் 1 cause for cancer is smoking. So smoking is there. I am assuming the smoking number of smokers have gone down. So that's what I am coming to at the end. But if anyone is thinking about smoking, again, smoking is not just for cancer. It is for heart disease. It's for peripheral vascular disease. It's for stroke. So smoking. ஸோ இவ்வளவும் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்தோம்னா எங்களோட வாழ்க்கையில கேன்சர் மட்டும் இல்லை, மற்ற டிசீஸுக்குமே எவ்வளவோ ப்ரிவென்ஷனா இருக்கு. ஸோ இது கேன்சரை ப்ரிவென்ட் பண்றது. அடுத்தது இப்போ ஒரு 26 நிமிஷத்தை காய்ச்சிருக்கேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம் I'm going to talk about screening. அதாவது எப்படி கேன்சரை ஏர்லியா கண்டுபிடிக்கிறது. முதலாவது தடுக்கிறது, மற்றது எப்படி ஏர்லியா கண்டுபிடிக்கிறது. அதுக்கு இப்ப முதலாவது நாங்கள் டாக்டர்கிட்ட போறது. என்னவும் உங்களுக்கு அப்நார்மலா இருந்தா, பெண்களண்டா நீங்கள் குளிக்கும் போது என்னென்னாலும் கட்டிய நீங்கள் உங்களோட மார்பகத்துல கண்டீங்களோ அல்லது காய்க்கு கீழே கண்டீங்களோ உடனே போய் டாக்டர்கிட்ட காட்டுறது. என்ன ரத்தம் உங்களோட மலத்தோட ரத்தம் போனாலோ அல்லது இருமேக ரத்தம் போனாலோ அல்லது வயிறு பெருத்தாலோ என்ன விதமான எத்தனையோ ஐ டோன்ட் வாண்ட் டு சே த சிம்டம்ஸ். அல்லாடியான இன்றைக்கு இதை பற்றி படுக்கைக்கு யோசிப்பீங்களோ எனக்கு இது இருக்கா இது இருக்கான்னு. அதால நான் அதை சொல்ல இல்லை. ஆனா டாக்டர்கிட்ட போகைக்குள்ளே உங்களுக்கு என்ன உங்களோட உடம்புல வித்தியாசமா இருந்தா எப்பயுமே நீங்கள் உங்களோட வைத்தியரை நாடலாம். மற்றது கேன்சருக்கு ஸ்கிரீனிங் இருக்கு. ஸோ ஒவ்வொரு கேன்சரை பற்றி காணும். த காமனஸ்ட் கேன்சர், அதாவது நம்பர் 1 கேன்சர் பெண்களுக்கு பிரஸ்ட் கேன்சர். ஸோ அதுக்கு மெமோகிராஃபி அண்ட் ஸ்கிரீனிங்க்கு இருக்கு. அது every 2 years women have to go for mammography between age and 50 and 70. Now they are increasing the age rate from 40 to 70. ஸோ அது கட்டாயம். அதுவும் இப்ப இலங்கையில அதுக்கு அவைலபிள் இல்லை. ஆனா நான் இது யூகேல கதைக்கிறபடியா யூகேல அது அவைலபிள், எல்லாருக்கும் அது அவைலபிள். ஸோ பிரஸ்ட் கேன்சர் ஸ்கிரீனுக்கு கட்டாயம் போகும். அது ஹாஸ் ஷோன் கேன்சரை ஏர்லியா கண்டுபிடிக்கலாம். கேன்சர் வேற தடுக்க முடியாது. ஏர்லியா கண்டுபிடிச்சா அதை கியூர் பண்ணலாம், லேட்டா கண்டுபிடிச்சா கியூர் பண்ணலாம். 2வது கேன்சர் ஸ்கிரீன் பண்ணலாம் இஸ் cervical கேன்சர், அதாவது கருப்பையின் வாயில உள்ள கேன்சர் cervical கேன்சர் என்று சொல்றது. அதுக்கும் பாப்ஸ்மியர் இருக்குது. இப்ப வேற டெஸ்டிங்கும் இருக்கு, HPV டெஸ்டிங். இன்னொன்று cervical கேன்சருக்கு வந்திருக்கு இப்ப வேக்சினேஷன். அதாவது ஸ்கூல்ல சில்ட்ரனுக்கு வேக்சின் கொடுக்கின இந்த HPV என்ற ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் என்ற ஒரு வைரஸ் ஆலதான் இந்த கேன்சர் பாருது. அதே கேன்சர் உங்களோட த்ரோட்டிலையும் கொண்டுடும். அப்ப அதுக்கு வேக்சினேஷன் இருக்குது. ஸோ பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணி அந்த வேக்சினேஷனை எடுக்க பண்ணுங்க. அது 2வது. பிரஸ்ட் கேன்சரை பற்றி சொன்ன அடுத்து cervical கேன்சர். 3வது கேன்சர் அதுக்கு ஸ்கிரீனிங் இருக்கிறது கோலோரெக்டல் கேன்சர், அதாவது எங்களோட ஃபுட் பைப்பில் எங்களோட குடல்ல உள்ள கேன்சர். அதுக்கும் ஸ்கிரீனிங் இருக்குது. அதுவும் ஏர்லி, அதாவது உங்களோட பூப் டெஸ்ட் எங்களோட மலத்துல இருந்து ஒரு ஸ்வாப் பண்ணி அனுப்பினா அவை சொல்லுவினா அதை ஃபாலோ பண்ண. அது 3வது ஸ்கிரீனிங். எனக்கு எவ்வளவுத்துக்கு லங் கேன்சர் ஸ்கிரீனிங் அவைலபிளோ தெரியல இங்கிலாந்துல, பட் இட் இஸ் அவைலபிள் இன் யூகே. ஐ நோ தட். ஸோ அது ஸ்மோக்கர்ஸ். இப்போ நான் சொல்றேன் ஒருத்தரையும் ஸ்மோக் பண்ணாதீங்க. ஸ்மோக் பண்ணினீங்கன்னா உடனே நிப்பாட்டுங்க. ஆனால் நீங்கள் இவ்வளவு கனகாலமா ஸ்மோக் பண்ணி இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் இந்த லங் கேன்சருக்கு எலிஜிபிள், லங் கேன்சர் ஸ்கிரீனிங்க்கு நீங்கள் எலிஜிபிள். ஸோ கட்டாயம் நீங்கள் அதுக்கு போகணும். இது 4 கேன்சர். ஒரு கேன்சரை பற்றி நான் கதைக்கல, பட் இலங்கையில எனக்கு தெரியல எவ்வளவு எங்களோட மக்கள் இங்கிலாந்துலயோ கனடாலயோ எவ்வளவுத்துக்கு பாக்குறதுல சாப்பிடணும்னு தெரியாது. எங்களோட சமுதாயத்திலே, அதாவது
தமிழாக்களோ இந்த சவுத் ஏசியன் கம்யூனிட்டி இந்தியா இலங்கையில இருக்கிறாக்கள்ல நம்பர் 1 கேன்சர் இன் மேல்ஸ், அதாவது ஆண் பிள்ளைகள்ல முதல் கேன்சர் வந்து இந்த வாயில வாழ கேன்சர். ஏனென்றா பாக்கு வெத்தலை சாப்பிட்றதா. மற்றது இசாஃபிஜியல் கேன்சர், அது குடியானையும் இருக்கலாம் எல்லாட்டிலும் வருது. அந்த 2 கேன்சர் வந்து எங்கட ஆண் பிள்ளைகளையோ ஆண்கள்ல உள்ள காமன் கேன்சர், பெண்கள்ல பிரஸ்ட் கேன்சர். நான் இந்த பீட்டில் சூவிங்கை பற்றி கதைக்கல, பிகாஸ் நான் அது இங்க யூகேல எல்லாம் அது தடுப்பு இருக்கிறபடியா ஒருத்தன் செய்ய மாட்டேன்னு. பட் அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை எங்களோட ஊர்ல. நான் வந்து இப்ப அங்கே ஒரு வேலை செய்யறேன் நான் கேன்சரை பற்றி. அதுல நாங்கள் கம்யூனிட்டியா போய் ஆக்களை பார்த்தா எனக்கு இன்னும் நம்ப முடியல. 45 விதமான மக்கள் இந்த நோர்தர்ன் ப்ராவின்ஸ், அதாவது யாழ்ப்பாணம், வவுனியா, முல்லைத்தீவு, மன்னார் அங்கிருந்து வந்த மக்கள்ல 40 விதமான ஆட்களுக்கு இந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. அதாவது அவை ஒன்று ஸ்மோக் பண்ணினம் அல்லது பீட்டில் சாப்பிடினம், அப்படி கட்டாயம் இருக்கு. ஸோ நான் இங்க வந்தபடியா அது இல்லை என்று நான் அசியூம் பண்றேன், பட் அதையும் நான் சொல்றேன். ஸோ இவ்வளவுதான் கேன்சர் ப்ரிவென்ஷனுக்கு. ஸோ நீங்க 5 நினைப்பு வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நான் கதைச்சு முடியேக்க அந்த நினைப்பு வச்சிருந்தோம் 5 விஷயம். முதலாவது என்ன 5 விஷயம் நான் கேன்சர் ப்ரிவென்ஷனுக்கு செய்வேன். முதலாவது, நான் ஸ்மோக்கர் அண்டா ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு குவிட். என் ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் சொல்ல போறேன், நான் இந்த கேன்சர் ஸ்மோக்கை குவிட் பண்ண போறேன்னு எனக்கு ஹெல்ப் பண்ண. 2வது சாப்பாடு, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். நீங்கள் ஷாப்பிங்குக்கு போயிக்க மேக் ஷுவர் நிறைய மரக்கறிகளும் பழங்களும் வாங்க. 3வது, இந்த ரெட் மீட் சாப்பிட்றத குறைங்கோ, ப்ரோசஸ் மீட்டை வீட்டிலேயே வாங்காதே. 4வது, எக்ஸசைஸ். எந்த நேரமும் இருக்காதேங்கோ, நடவுங்கோ, எழும்பி நில்லுங்கோ, நடவுங்கோ, ஒவ்வொரு நாளும் ஒரு பிரிஸ்க் வாக்குக்கு போயிட்டு வாங்க. 5வது, think about how you consume alcohol. அந்த 5ஐயும் நெச்சு வச்சிங்கன்னா கேன்சர் மட்டும் இல்லை, மற்ற வருத்தங்கள்ல இருந்தும் எங்களோட உடம்பு வெயிட். நாங்கள் எல்லாம் இப்படி நாங்கள் இன்க்ளூடிங் மீ இங்க வந்து இங்க சாப்பாட்டால ஈஸியா கெயின் பண்றது வெயிட், அதையும் கட்டாயம் பார்த்துக்கணும். இதுதான் டிசீஸ் ப்ரிவென்ஷன். மற்றது கேன்சருக்கு ஸ்பெசிஃபிக்கா என்ன விதமான சிம்டம், புது விதமான என்ன இருந்தாலும் உடனே டாக்டர்கிட்ட போங்க. 2வது, பிரஸ்ட் கேன்சருக்கு ஸ்கிரீனிங் இருக்குது. செவைக்கல், அதாவது கருப்பை வாயிலுக்குள்ள கேன்சருக்கு ஸ்கிரீனிங் இருக்குது. எங்களோட குடல் கேன்சருக்கு ஸ்கிரீனிங் இருக்குது. லங் கேன்சருக்கு ஸ்கிரீனிங் இருக்கு. அந்த 5ஐயும் நினைப்பு வச்சிருக்கோம். டாக்டர்கிட்ட போறதும் இந்த ஸ்கிரீனிங் செய்யறது. இந்த 10 விஷயமும் நீங்கள் இன்னைக்கு நினைச்சிருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்களா, உங்களுக்கு மட்டுமில்லை, உங்களை சுத்த குடும்பத்துக்கு. ஏன்னா குடும்பமா ஒரு சாப்பாட்டு முறையை மாத்துறது சுகம், குடும்பமா நடந்து எங்கேயும் போய் எக்ஸசைஸ் செய்யறது சுகம். ஸோ நீங்களும் உங்களோட சுத்த வர இருக்கிற ஆக்களையும், அதே நேரத்துல உங்களோட கம்யூனிட்டியில, அதாவது நான் நடுவுன்னு சொல்றேன், கோயில்லையோ அல்லது எங்களோட ஃபங்க்ஷன்லயோ அந்த சாப்பாட்டுகளை யோசிக்கணும். எந்த நேரம் டிசர்ட்டும் அதுவும் இதுவும் என்று வைக்காம நாங்களுமே ஒரு சமுதாயமா யோசிக்க வேணும். எப்படி நாங்கள் இந்த சாப்பாட்டு வகைகளை கொண்டு வருவோம், எப்படி நாங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் என்ற சமுதாயம். எங்கள் எல்லாருக்கும் அந்த பங்கு இருக்குது. நீங்கள் எல்லாரும் ஏதோ விதமான லீடர்ஸ், அதுக்கு அந்த பிள்ளைகளுக்கு கேம்ப் ஆர்கனைஸ் பண்றீங்களோ, என்ன செய்யறீங்களோ, எப்பயுமே நோய் தடுப்பை பற்றி எப்பயுமே யோசிங்க. வாழ்க்கை முறை, பெஸ்ட் மெடிசின் கேபினட் எங்களோட கிச்சன் தான். பெஸ்ட் மெடிசின் கேபினட் இஸ் அவர் கிச்சன் அண்ட் எங்களோட வாழ்க்கை முறை. ஸோ அதை நாங்கள் எல்லாருமே எங்களோட சமுதாயத்துல இருக்கிற எல்லாருமே அதை நாங்கள் கடைப்பிடிக்கணும். நான் முதல்ல என்ன இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு மறந்து போனேன். டாக்டர் புவி இன்ட்ரடியூஸ் பண்ணவன். என்னுடைய பேர் ஸ்ரீசலா ஸ்ரீரஞ்சன் நவரத்னம். நான் வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல 2வது செகண்ட் பேட்ச்ல மெடிசின் செய்து 1985 மெடிசின் முடிச்சுட்டு உடனே இங்க வந்து I have done research in cancer and also worked as an oncologist, அதாவது கேன்சர் டாக்டரா. இப்ப இங்க வந்து இந்த ப்ராவின்ஸ்ல, கனடாவில் வந்து ஒவ்வொரு ப்ராவின்ஸ்லயும் ஒரு கேன்சர் ப்ரோக்ராம். இந்த ப்ராவின்ஸுக்கு எல்லா கேன்சர் ரிலேட்டட் ஒர்க் எல்லாம் அந்த ப்ரோக்ராம் தான் நடக்குது. அதுக்கு பேர் CancerCare Manitoba எங்களோட ப்ராவின்ஸ்ல. அதுக்கு பிரசிடென்ட் அண்ட் சிஇஓவா இருக்கிறேன்.
நான் சொன்ன மாதிரி அந்த கேன்சர் இந்த கேன்சர் ரிலேட்டட் ஒர்க்கை நோர்தர்ன் ப்ராவின்ஸ்லையும் ஐம் ஏபிள் டு டூ இட். ஸோ நான் ஸ்டாப் பண்ணுறேன். என்ன கேள்வி இருந்தாலும் கேளுங்க. we will talk. டாக்டர் புவி, இஸ் தட் ஆல் ரைட்? எஸ், மிகவும் அருமையாக நீங்கள் சிம்பிளாக முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்தியிருக்கிறீர்கள். எவ்வாறு புற்றுநோயை தடுப்பது என்பது அதுதான் எங்களுக்கு முக்கியமானது. நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி 40% தடுக்கக்கூடியவை. ஆகவே அது ஒவ்வொருத்தரும் உங்களோட கையில் தான் இருக்குது. 1100 பேர் தினமும் பிரித்தானிய அளவில் கேன்சரால் பாதிக்கப்படுவதாக கண்டுபிடிக்கிறார்கள். ஆகவே உங்களுக்கு வராது என்பது இல்லை. நீங்கள் இளம் வயதிலிருந்தே ப்ரொஃபசர் ஸ்ரீசலா சொன்ன மாதிரி இந்த 5 கையில் சொல்லி இருக்கிற வடிவாக இலகுவாக மறக்காதீங்க. இதை வாழ்க்கையில் அன்றாடமாக இதண்டு கொண்டோம். கஷ்டப்பட்டு இல்லாமல் சாப்பாட்டு முறைகளில் மாற்றங்களும் ஆல்கோஹால் ஸ்மோக்கிங் இதில் சொல்றதையும் அதில் கேட்டு நடப்பீர்கள் என்றால் வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும் என்பது இந்த நோக்கம். இது சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேள்விகள் இருந்ததோடாக நாங்கள் கூடுதலாக கதைக்கலாம். காந்திமதி, நீங்கள் காந்திமதி நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம் உங்களோட கேள்வியை. தேங்க்யூ. சொல்லுங்க காந்தி, தெரியுதா? வணக்கம் ஸ்ரீசலா, உங்களை காண்றதுல மிகவும் சந்தோஷம். தமிழ்ல அழகாக உங்களோட 10 விஷயங்களையும் மிகவும் அழகாக எடுத்து வச்சிருக்கீங்க. வருமுன் காப்போம் என்றதை பற்றி நீங்க மிகவும் எல்லோருக்கும் தமிழ் ஆட்களுக்கு அதை வலியுறுத்தி கூறியிருக்கீங்க. ஏன்னா 40-45% மிகவும் பாரதூரமானது. அது நாங்கள் அந்த எங்களுடைய கிச்சன் தான் முக்கியமானது என்று நீங்க சொல்றது. எங்களுடைய அம்மாவியல் வெஜிடேரியன்ஸா விரதமா மீன் மட்டும் சாப்பிட்டு அப்படி இருந்தபடியாலேயோ என்னவோ அவர்கள் கனகாலம் 87-88 வயசு மட்டும் மிகவும் கவனமாக வாழ்க்கை முறையை நடந்தபடியால செய்திருக்கிறார்கள். இருக்கும் அந்த திருவள்ளுவரே சொல்லுவார், நோய் நாடி நோய் முதல் நாடி. அப்ப எங்களுக்கு நோய் வரக்கு முன்னமே நாங்கள் அதுக்குரிய என்னன்றதை அறிந்தால்தான் நாங்கள் அதுக்கு ஏற்ற இதை செய்யக்கூடியதா இருக்கும். நீங்க சொன்னபடி இந்த 5 எல்லாரும் கடைப்பிடிக்க கூடியதா இருக்கும் என்றால் எங்களுக்கு நாங்க இதுல இருந்து தப்பிக்கொள்ளலாம்ன்றது மிகவும் வலியுறுத்தப்படுகிறீங்க என்றதை சொல்றீங்க. அந்த ஸ்கிரீனிங்கும் முக்கியம். அதே நேரம் நீங்க அந்த 5ஐயும் கடைப்பிடித்துட்டு இப்ப யங்க ஜெனரேஷன் வந்து ஆல்கஹால் அவையோட அமௌண்ட் பார்ட்டிஸ் கூடிச்சுன்னா இன்றைக்கு வெள்ளிக்கிழமை மார்ச் 1ஆம் தேதி எல்லாரும் பார்ட்டிஸ்ல நிப்பினோம். அப்ப அந்த அவியல் ஆல்கஹாலின் அளவை அவைகளுக்கு இதை பற்றி விளக்கம் இருக்கோ என்னவோ தெரியாது. யங்க ஜெனரேஷன் தான் கூட பாதிக்கப்படுதுன்றது தெரியுது. அதே நேரம் அவியல் வேப் பாவிக்கலாம். அந்த வேப்புக்கும் இந்த இதுக்கும் என்ன எவ்வளவு கனெக்ஷன்? சிகரெட்டை காண்டி அவை வேப்பை இப்ப 16 வயது பிள்ளைகள்ல இருந்தே எல்லாரும் பாவிக்க துவங்கிட்டோம். பெண்கள் ஆண்கள் என்று நீங்க ஸ்கூல் முடிஞ்சு பார்க்கல தெரியுது. வேப் பாவிக்கிறது ஆக்களின் எண்ணிக்கை இப்ப கடந்த இந்த கோவிடுக்கு பிறகு அதிகரிச்சிருக்கிறதாக தெரியுது. அப்ப அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தேங்க்யூ. நல்லொரு கேள்வி. அந்த கேள்விக்கு நான் போக முதல் இன்னொரு பாயிண்ட் நான் சொல்ல, நீங்க உங்களோட அம்மா அப்பாவையில பற்றி கதைச்சிங்க. எங்கட நான் எத்தனையோ வித்தியாசமான சமுதாயங்கள்ல போய் கதைக்கிறது இங்க. பட் எங்ககிட்ட கதைக்க நான் தமிழ்ல கதைக்கலாம், மற்றது டிஃப்ரெண்ட். ஒவ்வொரு சமுதாயம், அதாவது புலம்பெயர்ந்து இங்க வாழுற ஆப்பிரிக்கன்ஸா இருந்தா இங்க இருந்தா ஆல் தட், ஒவ்வொரு சமுதாயத்திலையும் வித்தியாசமான சேலஞ்சஸ் இருக்கு. அப்படி பார்க்க எங்கட தமிழ் சமுதாயத்துல சேலஞ்சஸ் நாட் யூனிக் டு தமிழ். எங்கட சமுதாயத்தை பற்றி நாங்க கரெக்ட் பண்ணா எங்கட அம்மாவில் அந்த இப்ப அவையில் 80-90 வயசுல இருக்கிற ஆக்கள் அவைகள் கனவே 90 வயசு மட்டும் உயிர் வாழ்ற ஆக்கள் கூட. ஏனென்றால் நான் சொன்ன மாதிரி அவையிற வாழ்க்கை முறை அப்படியா இருந்தது. அந்த சரியா பாதிக்கப்பட்ட ஆக்கள் சமுதாயத்துல இப்ப 60-70 வயசுல உள்ள ஆக்கள். ஏனென்றால் அவையல் 80s 70s இந்த வெளிநாடுகளுக்கு வேலை என்று சொல்லி தங்களை கவனிக்காமலே விட்டுட்டு, ஸ்மோக்கிங் உண்டான, ஆல்கஹால் உண்டான, அல்லது சாப்பாட்டு வகை உண்டான, டயபிட்டிஸை கவனிக்கிறதோ இல்லை.
இந்த 60s 60s and 70s உள்ளாக்கள், மெயின்லி இந்த 70s உள்ளாக்கள் தான் அந்த செட்டியா பாதிக்கப்பட்ட ஒரு ஜெனரேஷன் கிடையாது. ஸோ அது ஒண்ணு செய்யலாது. பட் we have to work with them. நீங்க சொன்னீங்க இந்த யங்கர் ஜெனரேஷன், நீங்க சொன்ன மாதிரி அந்த யங்கர் ஜெனரேஷன் எங்கட சமுதாயம் மட்டுமில்லை, எல்லாரு இடத்துலையுமே அந்த அந்த ஆல்கஹால் ஒரு ஒரு பிரச்சனையா தான் இருக்குது. அதுக்காண்டித்தான் நான் சொல்றது என்னன்னா, இன்றைக்கு நான் போய் ஒரு 18 வயசு பிள்ளைய சொன்னா ஸ்டாப் ஆல்கஹால்ண்டா அது நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதாலதான் நான் ஐ ஆம் பீன் யூசிங் த வேர்ட் ரீதிங்க். ப்ளீஸ் ரீதிங்க் ஹவ் யூ ஆர் ட்ரிங்கிங் ஆல்கஹால். அவையத்தையே அந்த பொறுப்பை நாங்கள் கொடுக்க வேணும். ஏனென்றா உங்களுக்கு தெரியும், முந்தி alcohol இந்த கணக்க குடிச்சா தான் வரும். I'm not an alcoholic. I just drink on Fridays or I just drink on Saturdays. அது வந்து ஒரு அக்செப்டன்ஸா இருந்தது. இப்ப எப்படி நாங்க ஸ்மோக்கிங் 1950s முதல் ஸ்மோக்கிங்கும் அப்படித்தான் எல்லாரும் எடுத்தது. என்னோட ஒரு படம் இருக்கு, ரொனால்ட் ரீகன் was signing cigarette boxes to give gifts 50s and 60s. ஏன்னா அப்ப எங்களுக்கு அதோட இம்பாக்ட் விளங்கே 60s இருந்தா அது ஸ்டாப் பண்ணப்பட்டது. அதே மாதிரி இப்ப ஆல்கஹால் இப்பதான் எல்லாருக்கும் அது வெயிட் தெரிஞ்சு எல்லாரும் இதான் நீனம். அப்ப நாங்கள் இப்பவே we need to start rethinking எப்படி குடிக்கிறோம். மற்றது இப்ப லாட்ஸ் ஆஃப் நாங்கள் எங்க CancerCare Manitobaல நாங்கள் ப்ரொமோட் பண்றது வந்து மாக்டெயில்ஸ். அதாவது கனவிதமான ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் காக்டெயிலை விட்டுட்டு you could have mocktails. And there are so many different ways to celebrate, enjoy, have a Good Friday celebration, but not going into it. So it is a real concern for every community. மற்றதுங்களோட question வந்து வேப்போறேன். So அதுலயும் இப்ப என்னென்ன போடினம் என்று முழுசா தெரியாது. So that is the biggest challenge for us, and we are thinking about how we are going to message that and to work with the policy people to see how do we limit that. So do not think vaporing is harmless. So that's what I would leave it today. That is also a concern. But these questions comes, then I have been thinking in my talks that I need to include that as well. So thank you for asking that, Carmen. Thank you. There is some chat question, and then I'll go to Dr. Kuanisa. வந்து தோல் புற்றுநோயை எவ்வாறு தடுக்கலாம்னு கேட்டிருக்கேன். If anyone affected by cancer, what kind of food good for cure or reduce effect? What about blood cancer, right? Dr. Puvi? இல்ல, தோல் புற்றுநோயை பற்றி ஸ்கின் கேன்சர் எவ்வாறு தடுக்கலாம்? Okay. So skin cancer ன்னு சொன்னா அதுல வந்து மூன்று கேன்சர் நாங்க ஸ்கின் கேன்சர் என்று சொல்றது. ஒன்று வந்து இந்த பேசல் செல்ஸ் கேன்சர், அது பெரிய பிரச்சனையான ஒரு கேன்சர் இல்லை. அது வந்து இப்படி லோக்கலா வெறும் வெட்டி எறிகிறது. மற்றது வந்து ஸ்குவாமஸ் செல் கேன்சர்ன்றது, அதுவும் ஸ்கின்னில் வந்தா கூட கியூர் பண்ணிடலாம். அதுல எந்த கேன்சரை பற்றி கேட்டேன்னு தெரியல, நான் மூண்டையும் பற்றி சொல்றேன். மூன்றாவது மெலனோமா, அதுதான் ஆக்களை கொள்ளுற கேன்சர் மெலனோமா. அதுக்காண்டித்தான் இந்த சன்ஸ்கிரீன் போட சொல்றது. அது வந்து சன் எக்ஸ்போஷரால மாறும். ஒன்று எங்களுக்கு அது வாரது குறையும். அதுக்காண்டி நான் சன்னை ப்ரொடெக்ட் பண்ண வேணாம்னு சொல்லல, கட்டாயம் எல்லாரும் செய்யத்தான் வேணும். அந்த வெள்ளை ஸ்கின்னுக்கு தான் ஆக பிரச்சனை. ஆஸ்திரேலியால தான் த ஹையஸ்ட். ஏன்னா வெக்க அந்த சூரியனும் இருக்குது, அதே நேரத்தில் வெள்ளத்தோலும் பண்ணபடியா அங்க மெலனோமா இஸ் வெரி ஹை. இப்ப இங்க எனக்கு நினைவில்லை ஒரு மெலனோமா எங்கட இதுல எனக்கு கண்டது. பட் ப்ளீஸ் put the sunscreen when you go out on the sun. Okay, Mr. Kuganisa. Okay, நன்றி அம்மா, உங்களோட பேச்சு அழகா விளக்கமாக இருந்தது. என்னென்றால் நான் ஒரு வெஜிடேரியன், ஒரு வீகன் என்றே சொல்லலாம். ஆனா நாங்கள் அந்த வேலைப்பாடு மற்றும் காரணமாக என்னென்றால் இப்போ சலட் வேணுறோம் வைங்க. சலட் வேணுன்னா அந்த பாக்ஸில் போட்டு அழகா உள்ளுக்கு எல்லாம் கிரீமுகள் அதெல்லாம் போட்டு தருவார். அது ஒன்று. மற்றது ஃப்ரூட்ஸ்லையும் கட் ஃப்ரூட்ஸ் எடுத்து உள்ளுக்கு ஸ்வீட் கிரீம்ஸ். மற்றது இப்போ தேத்தண்ணிக்கு ஸ்வீட்னர் நாங்கள் பாவிப்போம். மற்றது பாக்ஸ் ட்ரிங்க்ஸை வேண்டி குடித்தோம் என்றால் ப்ரிசர்வேட்டிவ் இருக்கும். அப்போ ஆல்தோ
we are vegan and vegetarian, when we buy processed or partly processed vegetable or fruits and everything, அதால பாதிப்பு வருமா? ஈவன் ஸ்வீட்னர் தண்ணிக்கு போடுற குடிக்கிறதுகளுக்கு அதால பாதிப்பு வரக்கூடுமான்றதை சொல்ல முடியுமா? நான் இவ்வளவு நேரமும் அந்த சொன்னதுகள் வந்து இந்த ரிசர்ச்ல கட்டாயமா ப்ரூவ் பண்ணது தான் சொன்னதான். ஆனா ஒன்று வந்து ஒரு மிஸ்நோமர் இருக்குது, வெஜிடேரியன்டா போல எல்லாரும் ஹெல்த்தி என்று இல்லை. Can a vegetarians even heart attack, and you're a recent and your friend or all vegetarian and got heart attack. So ஒன்று முதல் அதுக்குள்ள ப்ரிவென்ஷனுக்கு போக முதல் நான் நடுவலும் இதுதான் இந்த நார்மலா நான் சொல்றது, 1/3 is genetic or 1/3 is luck or whatever you call it. எங்களுக்கு காரணமே இல்லையே எங்களுக்கு வருகுதுண்டு. 1/3 is preventable, அதாவது 40% preventable, and the other 1/3 is screening or medical intervention. So இன்னொரு வருத்தமோ இன்னொரு ப்ராப்ளத்துக்கும் 1/3 is genetic, but you could do everything perfectly but you still get it. அது ஆண்டவனா லக்கா ஜெனட்டிக்கா அது உண்டு. மற்ற 1/3. So coming back to your question on vegetarian, I mean you are much ahead because you're not eating red meat and all that. But the sweetener, அது வந்து ஒரு டிபேட் தான். இன்னும் சில லிட்ரேச்சர் சொல்லுது இந்த ஸ்வீட்னரை பாவிக்க கூடாதுன்னு, சில லிட்ரேச்சர் சொல்லுது இட்ஸ் ஓகே. ஸோ என்ன பொறுத்தளவில் there is no strong evidence not to use it. But as a vegetarian person, the things that I would focus on, of course, fresh vegetables. We say fresh fruits and vegetables. So if you can focus on fresh fruits and vegetables, weight, because vegetarianism could be overweight. So weight concentrate more and they exercise. So with a specific question of the sweetener, I think if you're a diabetic, you will rather gain by sweetener than losing it. But if you're non-diabetic, use a non-refined sugar. And the habit is try not to include sugar in the meal. But எல்லாருக்கும் பழக்கம் இல்லதே தண்ணி சீனியோட குடிச்சு அப்படி போறோம்னா ப்ரௌன் சுகர் போட்டு குடிக்கலாம். அப்படியானதுல இந்த non-refined சுகர் போட்டு குடிக்கலாம். டயபெட்டிக்னா வேற வழி இல்லை. You will gain more with the sweetener than not using sweetener. Okay. Thank you. Thank you. Any other? So there was another question, what about blood cancer? That's a very, very good question. So most of these, the common cancers is breast cancer, colorectal cancer, lung cancer, prostate cancer. Those are the big cancers. So when they did this cancer prevention studies, that blood cancer was not so much included. And I would say, as an oncologist, blood cancer is something is that 1/3. It's more on the genetic side. It is hard to prevent it, but no one could say it with a certainty. So if you ask me, what is the most preventable cancer, like cervical cancer, throat cancer, bowel cancer with all these life-changing, breast cancer, there is strong evidence in the literature. அதாவது படிச்சு we know that. Blood cancer, no. But let us live a healthy life. But that's a very good question. Sandosh Raj. Thank you. Thank you for that question. அடுத்த கேள்வி வந்து பிரெயின் டியூமருக்கு என்ன காரணம், ஸ்ட்ரெஸ் ஒரு காரணமாக இருக்கலாமான்னு கேட்டிருக்காரு. So brain tumor, அதாவது கேன்சர் அதுவும் ஒரு ஸ்மால், இந்த பெரிய காமன் கேன்சர் இல்லாதபடியா ஆக்கள் அதுக்கு டெஃபினிட்டா திட்டவட்டமா, இப்ப நான் வந்து திட்டவட்டமா சொல்றேன், சர்வைக்கல் கேன்சர் இது செய்தா கட்டாயம் இராடிகேட் பண்ணலாம், எலிமினேட் பண்ணலாம் இந்த உலகத்துல இருந்து. பிரஸ்ட் கேன்சர் இதுகளை கவனிங்கோ, ஸ்கிரீனிங் இங்கு போங்கோ, ஆல்கஹால் டெஃபினெட்லி கண்ட்ரிபியூட்ஸ் டு பிரஸ்ட் கேன்சர் என்று சொல்லலாம். ஆனா இந்த பிரெயின் டியூமர் ஒரு கொஞ்சம் ஓவராலா ஸ்மால்ன்றபடியா திட்டவட்டமா சொல்ல முடியாது, கேன தியரியல் இருக்குது. ஆனா இந்த ஸ்ட்ரெஸ்ன்றது உண்டு, இஸ் நாட் அ குட் ஒன். இந்த ஸ்ட்ரெஸ்ன்றது வந்து
உண்மையிலேயே எல்லாருமே அவாய்ட் பண்ண வேணும் இந்த டிசீஸுக்கு. Again, lots of studies were done for heart disease, very less for cancer, but overall, what is it called? Stress, right? So, but trying to have a very balanced life and coping with, நான் நடுவலும் சொல்றேன்னா, பிளட் ப்ரெஷரை செக் பண்ற மாதிரி, எங்களுக்கு ஹை பிளட் ப்ரெஷரா லோ பிளட் ப்ரெஷரா செக் பண்ற மாதிரி, எங்களோட பிளட் சுகரை செக் பண்ற மாதிரி எங்களுடைய இமோஷனல் வெல்பீயிங்கையும் நாங்கள் செக் பண்ணுவோம் ரெகுலர்லி. நாங்கள் எப்படி இருக்கிறோம், அமைதியா இருக்கிறோமா, சந்தோஷம் வர அமைதியா இருக்கிறோமா, கண்டென்ட்டா இருக்கிறோமா, இந்த நேரம் அந்தரப்பட்டு கொண்டு படப்படுத்து கொண்டு இருக்கிறோமா, அதை இந்த நாளும் நாங்கள் செக் பண்ணுவோம். ஸோ பிசிக்கல் வெல்பீயிங், emotional well-being is very, very important. So to your question, நான் சொல்ல இல்லாத stress causes brain tumor என்று சொல்ல இல்லாது. Definitely stress gives illnesses to us. There are certain diseases very closely, like somebody have arthritis, autoimmune disease. That is very clearly associated. They flare up very quickly. But brain tumor நீங்க ஹேர்ட்டதுக்கு நான் சொல்லாட்டல, பட் இட்ஸ் த பெஸ்ட் திங் டு அவாய்ட். எங்களோட எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட்டை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிடலாம். பிள்ளைகள் வந்து கத்துங்களோ, அவ வந்து கத்துவினமோ, அல்லது ஏதோ ஒரு பேட் இது நடக்குதோ, நாங்கள் அதை எப்படி அப்ரோச் பண்றோம், அதை எப்படி நாங்கள் எடுக்கிறோம், எப்படி அதை நாங்கள் மேனேஜ் பண்ணுறோம், மக்களோட கதைக்கிறோமா, எங்களோட ஆதங்கத்தை கதைச்சு பகிர்ந்து இருக்கிறோமா, அல்லது வீட்டுக்குள்ள இருந்தோண்டு ஒன்றுமே செய்ய முடியாம ட்ரிங்கிங் இங்கு தொடங்குறோமா, அதுகள் தான் இம்பார்ட்டன்ட். எங்களோட என்வாயன்மெண்ட்டை மாற்ற இல்லாது, பட் நாங்கள் அதை எப்படி அணுகிறோம்ன்றது எங்களோட கையிலான் இருக்குது. ஸோ I mean, I'm not a psychiatrist or psychologist, but I strongly believe healthy living is not just physical health, it's an emotional health is very, very important. அடுத்த கேள்வி வந்து வந்தபின் காப்போம் என்பதற்காக கேன்சர் வந்தவர்களுக்கு எவ்வாறான உணவு கொடுப்பதனால் அந்த புற்றுநோயை குணப்படுத்தலாமாக அல்லது அது ஆதிக்கத்தை குறைக்கலாம் என்பதை கேட்டிருக்கிறார். உணவு இது வந்து இது வந்து ஒவ்வொரு நாளுமே நான் என் பேஷண்ட்ஸ் கேட்கிற ஒரு விஷயம். அந்த கூட அந்த ப்ரிவென்ஷன் வந்து அது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு நாள்ல மாத்தல. ஒரு கிழமை நான் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டா போல கேன்சர் நிக்க போறது இல்லை. இட்ஸ் அ லாங் டேர்ம் எஃபெக்ட். ஸோ கேன்சர் வந்த பிறகு நாங்கள் எப்படி சாப்பிட்றது டிபெண்ட் ஆன் வேர் யூ ஆர் இன் யுவர் ஜர்னி. ஸோ இப்ப நீங்கள் கேன்சர் இருக்குது, கீமோதெரபிக்களால போறீங்களா, அது நான் சொல்லுவேன் கீமோதெரப்பி கேட்ட மாதிரி சக்தி வராம அப்படியான சாப்பாடுகள் சாப்பிடணும். ஆனா அந்த கேன்சர் வளராம இருக்கிறதுக்கு there are lots of alternative medicine. People say நம்ம சாக்காட்டுல இருந்து சாப்பிடுங்க, ஃபிளக்ஸி சாப்பிடுங்க, அது as long as it doesn't harm you, please eat them. But அந்த கேன்சர் வந்த பிறகு ட்ரீட்மெண்ட் டைம்ல உங்களோட டயட்டை அப்சைட் டவுனா மாத்துறது பெரிய பெனிஃபிட் இல்லை. ஸோ ஆனா கேன்சர் கியூரா போச்சுது. இப்போ ஸ்டேஜ் 1 பிரஸ்ட் கேன்சர் எடுத்துட்டினா எவ்ரிதிங் இஸ் ஃபைன். உங்களோட லைஃப் ஹேஸ் டு ட்ரமேட்டிக்கலி சேஞ்ச். முந்தி நீங்கள் ஆல்கஹால் குடிச்சிங்களாலோ, முந்தி நீங்கள் எக்ஸசைஸ் செய்யலையோ, முந்தி நீங்கள் கவனிக்கலையோ, நீங்கள் கட்டாயம் கவனிக்கணும். என்ற ரிக்கரன்ஸோ அதர் கேன்சர் வராம தடுக்கலாம். ஸோ உங்களோட ஆன்சர் டிபெண்டிங் ஆன் எங்க நீங்க இந்த ஜேர்னில இருக்கிறீங்க, இந்த கேன்சர் ஜேர்னில இருக்கிறீங்க. அடுத்த கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி. பெண்கள்ல கருப்பை புற்றுநோய்க்கான காரணம் என்ன, அதை வராம தடுப்பதற்கு என்ன முறைகளை செய்யலாம்? ஸோ பெண்கள்ல கருப்பை, இதுல 2 புற்றுநோய் இருக்குது. ஒன்று வந்து கருப்பை அந்த பூமியில இருக்கிறது, அது கருப்பை கேன்சர் சொல்றது. மற்றது வந்து கருப்பை வாய், அதாவது சர்விக்ஸ் என்று சொல்றோம். கருப்பைன்னு வாயில வர்றது சர்விக்ஸ், அதுதான் கூட காமன். இந்த சர்விக்ஸ் கேன்சர் வந்து வாரதுக்கு காரணம் வந்து நான் சொன்ன மாதிரி HPV அந்த வைரஸ் தான் அதுக்கு காஸ். அதை வராம தடுக்கிறதுக்கு வந்து இப்போ we are so lucky. இது இந்த லாஸ்ட் 5-10 இயர்ஸுக்குள்ள தான் இது வந்தது. around less than 10 years.
அந்த வேக்சினேஷன், HPV வேக்சினேஷன் எல்லாரும் எடுக்கலாம். அது ஒன்று தடுக்கிறது. மற்றது வந்து ஸ்கிரீனிங்குக்கு போறது. பேப்ஸ்மியர் இருக்குது, இப்போ ரிஃப்ளெக்ஸ் டெஸ்டிங் இருக்குது, பிரைமரி HPV டெஸ்டிங் எல்லாம் இருக்குது. அது செய்யலாம். மற்றது இந்த கருப்பை மேல கருப்பையில வாருது, அது வந்து கூட பிள்ளைகள் இல்லாதாக்கள், பிள்ளைகள் பெறாதாக்களுக்கு கூட வாரது, அப்படி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. மற்றது இன்னொன்று அந்த கேன்சருக்கு ஒபிசிட்டி. அந்த கேன்சருக்கு வந்து அங்கே வெயிட், அந்த பர்டிகுலர் கேன்சருக்கு ஒபிசிட்டி இஸ் வெரி மச் ஸ்ட்ராங்லி அசோசியேட்டட் வித் தட் கேன்சர். நான் அந்த கருப்பை அந்த கருப்பை கேன்சர் சொல்றது யூட்ரைன் கேன்சர் சொல்றது, இது cervical கேன்சர் சொல்றது. ஸோ 2 different ரீசன். இந்த cervical கேன்சர் இஸ் வைரஸால வாரது, அது வந்து genetic cancer, but obesity is strongly associated with that uterine cancer, கருப்பை கேன்சர். அடுத்தது வந்து சன்ஸ்கிரீன், இந்த தோல் புற்றுநோய்க்கு சன்ஸ்கிரீன் பேக் ஹோம்ல நாங்கள் பாவிக்க வேண்டும், இங்கே பாவிக்கிறதான்னு சொன்னால் எப்படியான சன்ஸ்கிரீன் பாவிக்கலாம் என்று கேட்கிறார். 30/50 அப்படியான சன்ஸ்கிரீன் ஏதாவது பாவிக்கிறது? Yeah, and as I said, I'm being very practical. எங்களுக்கு பிள்ளையானதா போகக்கூடாது. எங்களுக்கு அந்த மெலனோமா வாரது குறைவு. அப்படி இருந்தாலும் ஈவன் ஒரு ஆளுக்கு வர்றது தடுக்க வேணும். ஸோ ஃபுல் ப்ரொடெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் குட். Full protection sunscreen is always good. But as I said, it's more கூட பிரச்சனை வந்து வெள்ளத்தோல் உள்ளாக்களுக்கு. அடுத்தது கேள்வி வந்து இந்த பீட்டல் சூயிங், வெத்தில போடுறது வாய்ப்புற்று நோய் வரமாட்டதை நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். அதால டயபிட்டிஸ், கொலஸ்ட்ரால் அதுகளுக்கு குறைக்கும் என்று சொல்றது உண்மையா? எனக்கு அது தெரியாது வெத்தில சாப்பிட்றது. ஆனா இப்ப என்னன்னா இந்த வெத்தில எண்ணத்தோட சேர்த்து சாப்பிட்றது தானே. இப்ப வாயில கேன்சர் வாரதுக்கு காரணம் சும்மா தனிய வெத்தில காம சும்மா சாப்பிட்டதாலே இல்லை. ஏன் கூட அதுல வாரதுன்ற காரணம் வந்து அந்த பாக்கோட சுண்ணாம்பு. ஸோ அது ரெண்டும் தான் அந்த சேர்ந்து அந்த கார்சினோஜன்ஸ் வாரது. அதாவது அது கார்சினோஜன்ஸ் அதனால இருக்கு, அதாவது கேன்சரை கொண்டு வாரது. ரெண்டபடியா தனிய வெத்திலையால பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு தெரியாது அது டயபிட்டிஸை குறைக்கிறது, கொலஸ்ட்ரால் குறைக்கிறது பற்றி எனக்கு தெரியாது வெத்திலை. ஆனா அந்த வெத்தில பாக்கு, சுண்ணாம்பு, புகையில, இதுதான் அந்த கேன்சர் வாயில வாரது. அடுத்தது பெண்கள்ல முக்கியமாக ஏற்படுகின்ற இந்த பிரஸ்ட் கேன்சர் அறிகுறிகள் என்ன? இச்சி கடிப்பது ஒரு சிம்டமா, கட்டிகள் தான் ஆல்வேஸ் ஒரு சிம்டம் என்று கேட்கிறேன். குட் கொஸ்டின். அந்த சில நேரத்தை கட்டி மோஸ்ட் காமன் வந்து கட்டி தான், பிரஸ்ட்ல வர கட்டி, அப்படித்தான் கேன்சர் வாரது. ஆனா சில நேரத்துல வந்து வேற ஒரு வித்தியாசமான கேன்சர் ஒன்று இருக்குது, இன்ஃப்ளமேட்டரி கேன்சர் அப்படின்னு இருக்குது. அது ஒரு பரவலா வரும், ஒரு இடத்துல கட்டி என்று இல்லாம பரவலா வரலாம். சில நேரத்துல இச்சினஸ் வாரது வந்து கீழே கட்டி இருந்தாலும் மேல அல்சர் மாதிரி வந்து இச்சினஸ் வரும். ஸோ சும்மா எல்லா இடமுமே கடிச்சு, it could be dry skin, put your cream and see for few days is going away. ஸோ இச்சினஸ் தனிய இச்சினஸ்னா கேன்சர் அண்டு இல்லை, கட்டி. ஆனா வித்தியாசமான விதமாயும் வரும். சில நேரத்துல சிலது இப்படி முழு பிரஸ்டும் ரெட் ஆயும் வரும் சில கேன்சருக்கு. சில நேரத்துல சில பேருக்கு கீழே கட்டி இருந்து, நான் திருப்பி சொல்றேன், கட்டி இருந்து அதால மேல புண் வந்து அது இச்சினஸ் ஆயும் வரலாம். ஆனா இச்சினஸ் பிரஸ்ட் இச்சியா இருந்தா போல அது கேன்சர் பயப்பட தேவையில்லை. கிரீமை போட்டு மோஸ்ட் காமன் ஆஃப் இச்சினஸ் இன் த பிரஸ்ட் இஸ் ட்ரை ஸ்கின் அண்ட் எக்ஸீமா. ஸோ அதை முதல் பயப்படாம. இதுல இந்த மெமோகிராம முதலே சொல்லி இருந்த ப்ரொஃபஸர், இதுல திருப்பி நாங்கள் சொன்னோம், பிரித்தானியாவில் எந்த பெண்களுக்கும் 50 வயதுல இருந்து 70 வயது வரைக்கும் ஒவ்வொரு 3 வருடங்களும் NHS ஃப்ரீயாக இந்த மெமோகிராம் செய்து வருகின்றார்கள். ஆகவே உங்களுக்கு அந்த அறிவித்தல் வரும்பொழுது தயவு செய்து மறக்காமல் அந்த பிரஸ்ட் ஸ்கிரீனுக்கு போகுங்கள். பலரை இந்த லம்ப் வர முன்னமே கண்டுபிடித்து சிகிச்சைக்கு அனுப்பி இருக்கின்றோம். ஆகவே இந்த லம்ப் வரும் வரைக்கும் இருக்க வேண்டாம். நீங்கள் ஒவ்வொரு 3 வருடங்களும் இந்த மெமோகிராமை ஒழுங்காக செய்து வருவீர்களாலே ஆரம்பத்திலேயே அதை புற்றுநோயை கண்டறியக்கூடியதாக இருக்கும்.
என்பதையும் இதில் தெரிவித்துக் கொள்ளலாம். அடுத்த கேள்வி, எனது தாயாருக்கும் எனது தாயின் தாயாருக்கும் இந்த இரத்த புற்றுநோய் இருந்தது, இது எனக்கும் பாதிப்பை ஏற்படுத்துமா என்று கேட்டிருக்கிறார். ஜெனட்டிக்கை பற்றி. 1 second. Can you tell her 10 minutes? Okay. Sorry about that. I have the next meeting. So we'll go till 3:15. My time is 3. Can we go till 3:15? Okay. Okay, thank you. இது வந்து நீங்க இந்த செக்ஷன் வந்து எவ்வளவு நேரத்துக்கு செய்யற நீங்கள்? நான் 1 மணிக்கு 4 மணி நினைச்சு இந்த கேலண்டர்ல புக் பண்ணி விட்டேன். நோ ப்ராப்ளமா, பரவாயில்லையா? ஓகே. கூட இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஐ எம் மோர் தேன் ஹாப்பி டு இந்த குரூப்புக்கு வந்து இன்னொரு செய்யணும்னா ஐ எம் மோர் தேன் ஹாப்பி டு டு இட். ஸோ த பிளட் கேன்சர், இந்த பிளட் கேன்சர்னா கென வகைகள் இருக்குது. ஸோ ஐ டோன்ட் நோ என்ன பிளட் கேன்சர், அது என்னண்டு கிராண்ட் மதருக்கும் வந்தது. ஸோ அது தட் we need to look into it. I don't know how old you are. அந்த அவைக்கு கேன்சர் வந்ததால உங்களுக்கு ஒரு இஃபெக்ட் இல்லை. ஆனா the family history of cancer is always you need to pay attention to. So அடுத்தவங்க நீங்க ஃபேமிலி டாக்டர் கிட்ட போகல, நீங்கள் அந்த உங்களோட ஹிஸ்டரியை கொடுங்க. So that people will be alert. ஸோ உங்களுக்கு அதால ஒரு உடலை பிரச்சிந்து பயந்து அப்படி ஒன்றும் இருக்க தேவையில்லை. இப்போ எங்கட அதுவும் ஒரு பிரச்சனை இருக்குது எங்களோட சமுதாயத்துல. தட் ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் கேன்சர் இருந்தா அந்த பிள்ளைகளுக்கு வருமென்று பிள்ளைகளை அக்செப்ட் பண்றது அதுகளெல்லாம் கணக்கு இருக்கு. அப்படியே நீங்கள் அவைகளுக்கு வந்து எங்களுக்கு வருமென்றது அப்படின்ட்டு இல்லை. சில கேன்சர்கள் ஃபேமிலி டெண்டன்சி இருக்குது. ஸோ அது பார்க்கலாம். ஆனால் பிளட் கேன்சர்ல அப்படி இல்லை. ஆனால் இன்னும் பிளட் கேன்சர்னு தெரியல. பட் ஐ வுடன்ட் worry. நான் பயப்பட மாட்டேன். மற்றொரு பர்சனல் கொஸ்டின் பண்ணியிருக்கு. என்னோட மார்பாத்தில் ஒரு கட்டி இருந்தது, அதனால் ஸ்மெல்லி டிஸ்சார்ஜ் கம்மிங் ஃப்ரம் தேட். அவள் ஸ்பெஷலிஸ்ட்டை காட்டின 2019 காட்டின இடத்துல பயப்பட தேவையில்லைன்னு சொல்லியிருக்கான். பட் ஸ்டில் ஐ ஆம் ஹேவிங் தட் பெயின் அண்ட் டிஸ்சார்ஜ். இஸ் இட் பிகமிங் அ ப்ராப்ளம் லேட்டர்ன்னு கேட்டிருக்கிறார். சின்னவளை இந்த சிஸ்ட் பாரதூரமாக மாறலாமோன்றதான் கேள்விப்பட இருக்கிறது. அப்படி இப்ப 2019 ஆண்டுன்னா இப்போ 4 வருஷம் பிரச்சனை இல்லாதபடியா ஐ வுடன்ட் worry. ஆனா நீங்கள் மெமோகிராமுக்கு போய்கொள்ளுங்க. அதுதான் இது. அந்த இன்ஃபெக்ஷனால கேன்சர் வர்றதுன்றது இல்லை. அதுதான் கேள்வி. என்ன இன்ஃபெக்ஷனால கேன்சர் வருது இல்லை. இதுல இந்த இடத்துல சொல்லலாம், நாங்கள் பிரஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு ஆள் இன்னும் ஒரு 2 வாரத்துல இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களுக்கான விளக்கத்தை தர இருக்கின்றார். ஆகவே பிரஸ்ட் கேன்சரை பிரஸ்ட் இதுகளில் ஒரி பண்றவர்கள் நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு சில வாரங்களில் அது நடைபெற இருக்கின்றது. மற்றது, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர், இட்ஸ் அ வெரி இன்ஃபர்மேட்டிவ் டாக், ப்ளீஸ் டூ அனதர் செஷன் என்று சொல்லி இருக்கின்றார். ஸ்ரீசலாக்கு கிரெடிட் ஒன்று தந்திருக்கு. வேறு யாராவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கையெழுத்தலாம் அல்லது சட்டில் போடலாம். இன்னும் ஒரு 10 நிமிடங்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதில் நான் அப்படி ஒன்று கேட்காத அப்படின்னா நான் கேட்குறேன், இந்த ஜெனட்டிக் கேன்சர்ஸ் கிட்டத்தட்ட 5 to 10% ஆஃப் த கேன்சர்ஸ் ஆர் ஜெனட்டிக். அதில் தான் இன்ஹெரிட்டட் இந்த இதில் சில கேட்டிருக்கணும். அந்த ஜெனட்டிக் கேன்சர்ஸை பற்றி இந்த BRCA 1, 2 இந்த கோலோனிக் பொலிபோசிஸ், லிஞ்ச் சிண்ட்ரோம் அப்படி இப்படியானது கணக்கு இருக்கலாம். அதை பற்றி ஒரு நீங்கள் கொஞ்சம் சொல்லலாம் நினைக்கிறேன். இப்ப சொல்லலாம் அல்லது அதுகளுக்கு கொஞ்சம் கூட அப்படியான ஒரு டாக்குக்கு ஐ வுட் லைக் டு ஹேவ் மோர் ஸ்லைட்ஸை போட்டு கூட விளங்கப்படுத்தலாம். பட் நான் சும்மா ஒரு அளவுக்கு சொல்றேன் மேலோட்டமா இப்ப இந்த டைம்ல. ஸோ சில ஒரு கேன்சர் ஒன்று இருக்குது, பவல் கேன்சர், அதாவது கோலோன் குடல் புற்றுநோய். குடல் புற்றுநோயிலே ஒரு சர்டன் விதமான பெர்சன்டேஜ் வந்து ஒரு ஆட்களுக்கு குடல் புற்றுநோய் வர்றது. ஏனென்றா ஒரு ஃபேமிலியல் டெண்டன்சி, அதாவது அவைகளுக்கு கேன்சர் வாரதுக்கு ஒரு விதமான ஜெனட்டிக் இது இருக்குது. ஸோ அது சொல்றது லிஞ்ச் சிண்ட்ரோம் ஒன்று இருக்குது. அப்படியான உள்ள ஆட்களை கேன்சர் வாரம். நாங்களெல்லாம் அது உள்ள ஆட்களை கண்டுபிடிச்சு அந்த கிளினிக்கு அதுக்கு கிளினிக் வச்சிருக்கோம். அதாவது அவையில திருப்பி பார்க்கறது. ஸோ
So the genetic part of a clinic is very important. அது வந்து ஒரு கேன்சர் சென்டர்ல தான் அது நடத்துவேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய அக்கா வந்து கேன்சர் வந்தது, ஷீஸ் நோமோ. அப்போ அவருக்கு கேன்சர் வரைக்குள்ள வந்து அவனோட கேன்சரை டெஸ்ட் பண்ணினவே இந்த கேன்சருக்கு வந்து ஜெனட்டிக் ப்ரிடிஸ்பொசிஷன் இருக்கான்னு செக் பண்ணினோம். பிரஸ்ட் கேன்சர்ல அப்படி செக் பண்ணினோம். அப்படி செக் பண்ணி அந்த அறிகுறி இருந்ததுன்னா பிறகு பிற உங்களுக்கு சகோதரங்களை பெண் சகோதரங்களை இருந்தா கூட்டிட்டு வாங்க அந்த பெண் சகோதரங்களையும் டெஸ்ட் பண்ணி. ஸோ அதுக்கு ஒரு வழி இருக்குது கேன்சர் சென்டர்ஸ்ல. யாருக்கும் உங்களோட குடும்பத்துல கேன்சர் வந்தா இது ஜெனட்டிக் டெஸ்டிங்குக்கு போக வேணுமான்னு நீங்க கேட்கலாம், உங்களோட டாக்டர்கிட்ட கேட்கலாம் கேன்சர் வந்ததுன்னா. ஸோ அப்படித்தான் அதை ட்ரேஸ் பண்ணி பிடிக்கிறது. ஒரு ஆளு கேன்சர் வந்தா அந்த குடும்பத்துல அந்த 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 நீங்க சொன்ன மாதிரி அந்த ஜீன் இருக்கா. பிரஸ்ட் கேன்சர்ல வந்து டெண்டன்சி இருக்குது, பவுல் கேன்சர்ல இந்த டெண்டன்சி இருக்குது, ஒவேரியன் கேன்சர்ல அந்த டெண்டன்சி இருக்குது. ஸோ அதுகள் செய்வினா அது அந்த கேன்சர் சென்டர்ஸ்ல தான் கூட அந்த வேலை செய்வினா. பிரைமரி கேர் என்னோட ஃபேமிலி டாக்டர்ஸ் அதுகள் அவ்வளவு இல்லை, எனக்கு யூகே சிஸ்டம் தெரியாது, இங்கே அப்படித்தான் நாங்கள் செய்கிறோம். ஸோ அதுவும் ஒரு நல்ல ஒன்று கேன்சரை பற்றி. இப்போ இன்றைக்கு நாங்கள் ப்ரிவென்ஷன், இப்போ கேன்சரை பற்றி எத்தனையோ பிரமாணங்கள் இருக்குது. இன்றைக்கு ப்ரிவென்ஷனை பற்றி கதைச்சினாங்க, இனி வந்து ஸ்கிரீனிங்கை பற்றி ஏர்லி டிடெக்ஷனை பற்றி ஓரளவு கதைச்சினாங்க. இனி என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட், என்ன மாதிரி உடனே டயக்னோஸ் பண்றதுன்றது இருக்குது. மற்றது என்ன மாதிரி சப்போர்ட் சிஸ்டம் ஆக்கள் போராண்டு இருக்குது. மற்றது டாக்டர் பூவி இஸ் எக்ஸலன்ட் கொஸ்டின் அபவுட் ஹவு டு வி டெஸ்ட் ஃபார் த ஜெனட்டிக் ப்ரிடிஸ்பொசிஷன் ஆஃப் கேன்சர். அப்படி கணக்க விதமானது இருக்குது. நாங்கள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நாட்கள்ல பார்க்கலாம். பட் மேலோட்டமா இதுதான் நான் சொல்லுவேன், ஜெனட்டிக் ப்ரிடிஸ்பொசிஷன் ஃபார் கேன்சர். மற்ற இன்னொரு கொஸ்டின் இந்த ஸ்மோக்கிங்கை பற்றி, சிகரெட் ஸ்மோக்கிங் எல்லாம் பண்ணி இப்பொழுது இந்த வேப்பரில் கூட இதன் கொண்டு வரையினும் இதெல்லாம் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் தான் அரசாங்கமே அதை பயன்படுத்துது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸ்மோக்கிங் இப்படி வேப்பர்ஸ் குறைவாக இருக்குதா? அதை இப்போ என்ன மாதிரியான ஸ்டடீஸ்? So I am concerned about vapor as well, really concerned about it. அதான் சொன்ன மாதிரி இதற்கு நாங்கள் we need to work on bringing new policies. Because என்ன அதுக்கு ஒரு கண்ட்ரோலும் இல்லை இந்த வேப்பரைசிங்க்கு. அதான் ஆக பிரச்சனை. என்ன போகுது என்னன்னதும் இல்லை. So if it is my children, I would strongly advise them to rethink how they do it. ரெண்டாவது சரியான முதல் மிஸ் காந்தி சொன்ன மாதிரி கூட வருது. I think it's not just occasionally once a year or something, some fun party, but the people are doing very constantly. நாங்கள் ஒன்று தொடாத இது ப்ரோஸ்டேட் கேன்சர். ஆண்களில் நம்பர் 1 கேன்சர் ப்ரோஸ்டேட் கேன்சர். இதே எவ்வாறு ப்ரிவென்ட் பண்ணலாம்ன்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. That's a good question. It's a very prostate cancer is one of the commonest cancer in the Western world. ஆனா எங்கட சமுதாயத்துல இன்னும் அது அவ்வளவுக்கு ஹையா வேற இல்லை. ரெண்டாவது விஷயம் வந்து prostate கேன்சர்ல வந்து கருப்பாக்களுக்கு prostate கேன்சர் வரைக்கும் வெரி அக்ரெசிவ் கேன்சர். ஆனா எங்கள்ல என்ன நாங்க படிக்கல. இது என்னுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட். உண்மையில எங்கட மக்கள்ல 2 கேன்சர் படிக்க வேணும். ஒன்று ஓவேரியன் கேன்சர். பிகாஸ் எங்கட மக்கள்னு நான் சொல்லிக்குள்ள, எங்கட சாதி மக்கள்னு சொல்லிக்குள்ள ப்ரௌன் ஆக்கள் எல்லாரும் சவுத் ஏஷியன்ஸ். எங்கள்ல ஓவேரியன் கேன்சர் seems to be more. So I'm actually working with one of the global surveillance researcher to confirm that and see what's the reason. The prostate cancer இன்னும் வடிவா ஒன்றும் ரிப்போர்ட் பண்ணப்படல. But I'm not alluding to anything, but we need to study. The question is, எப்படி prevention? The prostate cancer, நான் அடுத்த பேமெண்டா ஒரு டேபிள் காட்டுறேன். இந்த prostate cancer தான் இந்த 45% prevention பார்த்த கேன்சர்ல cervical cancer 90% you could prevent it. Breast cancer you could prevent
50%. அப்படி பார்க்க ப்ரோஸ்டேட் கேன்சர் நம்பர் வந்து கொஞ்சம் குறைவு. ப்ரோஸ்டேட் கேன்சர் நம்பர் வந்து கொஞ்சம் குறைவு ப்ரிவென்ஷனுக்கு. ஸோ அதுதான் அந்த அது அது இன்னும் வடிவா இன்னும் எவிடன்ஸ் இல்லை என்னன்னு இந்த ப்ரோஸ்டேட் கேன்சரை குறைக்கிறது. இன்னொன்று, இப்ப நீங்கள் ஒரு 80 வயசுக்கு பிறகு செத்த ஆட்களை, 80 வயசுக்கு பிறகு மோசம் போன எல்லாருலையும் போய் ஆட்டோப்சி செய்தா, அதாவது போஸ்ட்மார்ட்டம் செய்தா, அந்த கேன்சர்ல அந்த ப்ரோஸ்டேட்ல எல்லாருக்குமே கேன்சர் இருக்கு. அதாவது நல்ல வயசு போகைக்குள்ள அந்த ப்ரோஸ்டேட்ல கேன்சர் சேஞ்சஸ் ஹேப்பனிங். ஸோ அதால இந்த ப்ரோஸ்டேட் கேன்சர் எல்லாமே பயப்பட வேண்டிய கேன்சர் இல்லை. அப்படி நான் சொன்னாலும் there are people still die of prostate cancer. ஸோ இவ்வளவுதான் எங்களுக்கு தெரிஞ்ச அறிவு, எங்கள் எல்லாருக்குமே கேன்சர் வேர்ல்டுக்கு தெரிஞ்ச அறிவு, அது உங்களோட பகிர்ந்திருக்கிறேன். பட் ஃபேமிலி, நீங்க கேட்ட யாருன்னு தெரியல, உங்களோட ஃபேமிலியில யாருக்கும் ப்ரோஸ்டேட் கேன்சர் வந்தா நீங்களும் கொஞ்சம் அலர்ட்டா இருக்க. அதுக்கு நாங்கள் இந்த பிஎஸ்ஐ டெஸ்ட் செய்கிறோம். இப்போ முந்தி பெருசாக என்கரேஜ் பண்ணல, இப்போ செய்யக்கூடியதாக இருக்குன்னு சொன்னால் பிஎஸ்ஐ கூடியிருந்தால் முந்தி பயாப்சி செய்கிறதால இன்ஃபெக்ஷன் கூடன்னு சொல்லியிருந்தார்கள். இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன் செய்கிறது நான் இன்வேசிவாக செய்கிறபடியா அதை இப்போ கூடுதலாக நாங்கள் இப்போ பிஎஸ்ஐ டெஸ்ட்டு பிளட் டெஸ்ட்டில் செய்யலாம். நீங்கள் சொன்ன மாதிரி யாருக்காவது உங்களோட ஃபேமிலியில் ப்ரோஸ்டேட் கேன்சர் இருந்தால் நீங்கள் பிஎஸ்ஐ செய்து அதில் இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். நாங்கள் சிறிசலாக உங்களுக்கு டைம் ஆகிட்டு நினைக்கிறேன், நீங்கள் அடுத்த மீட்டிங்கில் அவசரப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அறிவிக்கிறோம் கொஞ்சம் பிந்துதான். இதில் இவ கமலா அருணாச்சலம் இருக்கின்ற கேன் பிரசிடென்ட் கமலா அக்கா, நீங்கள் ஏதாவது சொல்கிறேன்னா சொல்லலாம், அல்லது காந்தியும் செக்ரட்டரி தான் கமலா அருணாச்சலம். எஸ். Hello, greetings to everybody. It's very late here. I think it's 2:30 now. Oh my God! What a dedication, to listen about cancer. Sorry, Thank you, Dr. Kamala. உங்களோட talk miss பண்ணி போட்டேன். ஆனால் question and answers were very, very, very useful. Thank you so much. Thank you. Anyway, it was lovely to see you talking to the UK members. Thank you. Thank you. Yeah, overall, whether for our community or all community, this prevention message has to go very strong. This prevention message. So that's my commitment to everyone here and anywhere else. So I always accept the opportunity to speak about prevention to anyone and everyone. So thank you for the opportunity, Dr. Pufi, and keep up the work. And anytime, if people are interested in cancer prevention or anything else about cancer, I'm more than pleased to engage. இதோட கலந்த எல்லோருக்கும் எனது நன்றி. நன்றி ப்ரொஃபசர் ஸ்ரீசலா நவரத்னம். இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து உங்களுடைய அனுபவங்களையும் இதற்காக சமூகத்திற்கு இதை எவ்வாறு குறைக்கலாம் என்பதை கலந்துரையாடி இருக்கிறீர்கள். இதற்கான இந்த யூடியூப் வீடியோ விரைவில் நாங்கள் எல்லாருக்கும் அனுப்பி வைப்போம். நீங்கள் இதனையும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் பெற்ற இன்பம் மற்றவர்களும் பரவணும் என்றால் மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்தால்தான் நமது சமூகத்தில் இந்த கேன்சரை நாங்கள் குறைக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, தயவு செய்து அடுத்த நிகழ்ச்சியுடன் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்த அனைவருக்கும் நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.